கவுண்டமணி அவர்கள் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ அவர் ரொம்பவே கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்கிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இது மிகப்பெரிய அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லோருக்குமே பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்கலங்க வச்சிருக்கு. தன்னுடைய மனைவியினுடைய உடலை எடுக்க விடாமல் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டிலேருந்து பெசநகர் போகக்கூடிய வழியிலேயே அவர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அழுதுருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஷூட்டிங் போகிறாரு அப்படின்னா அவங்களிடம் சொல்லிட்டு சாப்பாடு சென்னைக்குள்ளேயே நடக்குது அப்படின்னா வாங்கிட்டு போயிடுவாராம். அப்படி இல்லை வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னா 2-3 நாட்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு செய்ய சொல்லி வாங்கிட்டு போவாராம். இது மிகப்பெரிய அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீ அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாரு, இத்தனை நாட்களாக அவர் அப்படி தானே இருந்தார் அப்படின்னு அதையும் தாண்டி தன்னுடைய மனைவி மேலே ரொம்ப அதிக அக்கறையும் அன்பும் வச்சுருப்பாரா. தான் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னா ஒன்று இங்கே நடக்குதுன்னா கூட கூட்டிகிட்டு போயிடுவாரா. 2-3 நாட்கள் ஆனால் கூட பரவாயில்ல நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாராம். அந்தளவுக்கு தன்னுடைய மனைவி மீது ரொம்பவே அக்கறையாக இருப்பாராம். இப்போ அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிள்ளைகளும் அவரை தேற்றினாலும் கூட அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு உள்ளுக்குள்ளே அப்படின்றதான் உண்மை. இப்போது அவங்களுடைய மனைவிக்கு 60 வயதுக்கு மேலே ஆச்சு, இவருக்கு 80 வயதுக்கு மேலே ஆச்சு. பார்க்கக்கூடிய எல்லோருமே இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, தனிமையில் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட போகிறாரோ அப்படின்னு தான் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ரொம்பவே கவலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்களா. கவுண்டமணி அவர்கள் இந்த மாதிரியாக செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து தன்னுடைய மனைவிக்காக அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு. தன்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னதுமே ரொம்பவே கேர் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். மருத்துவமனைக்கும் கூட்டிகிட்டு போவாங்களாம், அதே போல் தான் வீட்டிற்கும் அவங்க கூட்டிகிட்டு வருவாங்களாம். அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் அவரை வச்சு பார்த்து வந்துட்டுருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு கூட மருத்துவமனைக்கு போயிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் தூக்கத்திலேயே அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு, மகராசி தூக்கத்திலே போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. சத்யராஜ் அவர்களிடம் நிறைய விஷயங்களை சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. இரு குடும்பத்தாருமே மிகப்பெரிய அளவில் நட்பு பாராட்டி வந்துட்டு இருப்பாங்க. அதனால இப்போ ஒரு தங்கை இழந்த ஒரு பரிதவிப்பு சத்யராஜ் அவர்களுக்குமே கண்டிப்பாக இருக்கும். இதையும் தாண்டி இப்போ தன்னுடைய காதல் மனைவி பிரிஞ்சு கவுண்டமணி அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதா உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம்.